அகழ்வாய்வு குறித்து மத்திய அரசு அதற்கான அங்கீகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்காரு. அந்த அறிவிப்பு கூட வல்லான கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்காரு. அதை எப்படி பாருங்க நீங்க? அது அவங்க செய்யற மிகப்பெரிய தவறு. நீங்க கீழடியை பொறுத்த வரைக்கும் தரவுகளோட நம்முடைய அரசாங்கம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் இதுக்குண்டான ரொம்ப சிரமப்பட்டு அந்த தரவுகளை, அதுவுமே நம்ம இந்தியா மாத்திரம் கிடையாது, இனி அது உலகத்தரம் வாய்ந்த சில அதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி தான் இது உண்மையிலே இத்தனை வருஷம் இதனால என்னன்னா தமிழ் மொழியோடையது, தமிழ் கலாச்சாரத்தோடைய இதை பற்றி, சிறப்புகளை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம அதுக்கு அவங்களோட அந்த அங்கீகாரத்தை அவங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொடுக்கணும். அது காலந்தாளத்தில் அது செய்கிற மிகப்பெரிய தவறு. அதே வேளையில் இன்னைக்கு நாட்டுடைய பிரதமர் அதை நம்ம கண்டிச்சிருக்கிறோம். முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்புறம் எல்லா தமிழ்நாட்டை சார்ந்த முக்கிய பாஜக தவிர எல்லா கட்சிகளும் அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதிக்கு போறாரு. ராஜேந்திர சோழனுடைய அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இது போறாரு. அந்த கோயிலா இருக்கட்டும், அந்த நம்முடைய மன்னர் ராஜேந்திர சோழ மன்னராக இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த நிகழ்வுக்கு போகும்போது அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் ரீதியாக நம்ம வேறுபடலாம். ஆனால் அந்த ஒரு நாட்டின் பிரதமராக அந்த இடத்துக்கு இவ்வளோ நேரம் அவர் செலவழித்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அது நமக்கு பெருமை. ராஜேந்திர சோழனுக்கு பெருமை, நமக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமையை நம்ம பார்க்கணும். இதில் போய் கீழடிக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதுக்காண்டி இதுக்கு வரவரை நம்ம போய் வரக்கூடாதுன்னு சொல்கிறதோ, இதில் எப்படி நீங்கள் கலந்துக்கலாம்னு சொல்கிறோம், அது நல்லா இருக்காது. அது நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், நீங்கள் புதிய தலைமுறை, இதெல்லாம் நீங்கள் கொண்டு போங்க, நாட்டு மக்கள் கொண்டு போங்க. நீங்கள் நம்ம அதை சொல்லலை, கீழடி அது வேறு, அதை நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு வரும்போது நம்ம ஒரு தமிழனா, அரசியல் இலக்கில கடந்து ஒரு தமிழனா அதை வரவேற்கிறோம். நம்ம அதே வேளையில் நீங்கள் சொல்கிறீங்களா, அது வாஸ்தவம் தான். அது உங்களை மாதிரி ஊடகங்கள், எங்களை மாதிரி நம்மளை மாதிரி கட்சி இயக்கங்கள் அதை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வு கொண்டு போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், மற்ற இந்த மாதிரி கீழடி விஷயங்கள், அதில் எதுக்கு நீங்கள் ஒரு பாரபட்சமாக நடந்துக்கிறீங்க அதுங்கிறத நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் உங்களை மாதிரி ஊடகங்களும் செஞ்சு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.